இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் இந்த புதிய நாளிலே உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அவன் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாமற் போயிற்று. ஸ்தேவானுடைய வாழ்வை குறித்து எழுதப்பட்ட வார்த்தை. அவனிடம் சில பட்டணத்தை சேர்ந்தவர்கள், சில ஆலயத்தை சேர்ந்தவர்கள், சில பல்கலைக்கழகம் நிறைந்த பட்டணத்திலிருந்து வந்தவர்கள், ஆசியா தேசத்திலிருந்து வந்தவங்க, சில குறிப்பிட்ட பகுதியிலிருந்து வந்தவங்க நிறைய கேள்விகளை கேட்குறாங்க. அத்தனை கேள்விகளுக்கும் அவன் பதில் கொடுக்கிறான். அவங்க எத்தனையோ விதத்தில் அந்த விசுவாசத்தை குறித்து அவனை மடக்குவதற்காக முயற்சி செய்த போதிலும் அவன் பேசின ஞானத்தை, அவர்களுக்கு கொடுத்த அந்த விளக்கங்களை அவர்கள் மறுக்க முடியவில்லை. அவர்களால் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்க முடியவில்லை. எத்தனையோ பேர் அவன்கிட்ட தர்க்கம் பண்றாங்க. அத்தனை பேருக்கும் அவன்கிட்ட பதில் இருக்குங்க. விசுவாசத்திற்காக வைராக்கியமாக சத்தியத்தை போதித்த ஒரு இளைஞன், ஆண்டவருக்காக புதிய ஏற்பாட்டு திருச்சபையில அவன் வைராக்கியம் பாராட்டினதுனால அவனுக்கு கிடைத்த பரிசு என்ன தெரியுமா? கல்லெறிந்து கொல்லப்பட்டான். முதல் இரத்த சாட்சியாக அவன் மரித்தான். தெய்வ பிள்ளைகளை, இன்றைக்கும் இந்த உலகம் இதை தாங்க செஞ்சிட்டு இருக்கு. சமீபத்தில் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, அமெரிக்க ஐக்கிய தேசத்துல சார்லி கிர்க் என்கிற ஒரு தேவ மனிதன், வசனத்தை சத்தியமாய் போதிக்கிறவன், இந்த வேதத்திற்கு புறமான எதிரான காரியங்களை வசனத்தின்படி இது தவறு என்று உணர்த்தினவர். குறிப்பாக இளம் தலைமுறைகள் பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் பல்கலைக்கழகங்களிலும் படிக்கிற மாணவர்களுக்கு மத்தியில, மாணவிகளுக்கு மத்தியில அமெரிக்க கலாச்சாரத்தை குறித்து இது வேதத்திற்கு எதிரானது, இந்த முடிவு தவறானது, இந்த சட்டம் வேதத்தின்படி ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கது அல்ல என்று சொல்லி அவர்கள் எத்தனை கேள்விகளை கேட்டாலும் அத்தனை பேருக்கும் பதில் சொல்லி கொண்டிருந்த ஒரு மனுஷன். அமெரிக்க ஐக்கிய தேசம் முழுவதிலும் அறியப்பட்ட ஒரு சத்தியத்திற்கு தூணாய் இருந்த கிறிஸ்தவர் அவர் சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அவர் இதை போல ஒரு பல்கலைக்கழக மாணவர்களுக்கு மத்தியில அவர்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லி கொண்டிருந்த போது இரத்த சாட்சியாக அவர் மரித்திருக்கிறார். அன்னைக்கு ஸ்தேவான் மரித்தது போல இன்னைக்கு இந்த தேவ மனிதன் தன்னுடைய 32 வயதுல சத்தியத்திற்காக, வசனத்தின்படி போதித்ததற்காக, வேதத்தின்படி தவறுகளை சுட்டி காட்டினதற்காக அவரை ஒருவராலும் வார்த்தைகளினால் எதிர்த்து நிற்க முடியல. அவருடைய விசுவாச வைராக்கியத்திற்கு முன்பாக, அவர் அறிந்த சத்தியத்திற்கு அவர் கொடுத்த விளக்கத்திற்கு முன்பாக யாராலும் நிற்க முடியல. அப்படிங்கிறதுனால அதற்கு விரோதியாய் ஒரு மனிதன் எழும்பி அவரை சுட்டு கொண்டுட்டான். ஆனால் சமீபத்தில் அவருடைய மரணத்திற்கு பின்பு வந்த ஒரு செய்தி, 54,000க்கு அதிகமான வாலிபர்கள் இந்த சார்லி கிர்க் போல நாங்கள் எழும்புவோம், சத்தியத்தை நாங்கள் போதிப்போம், வசனத்திற்காக நாங்கள் சாட்சியாக இருப்போம், அந்த உபதேசத்தை எல்லாருக்கும் நாங்கள் கொண்டு போய் சேர்ப்போம் என்று அவர்கள் எழும்பி இருக்கிறார். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஸ்தேவான்கள் நமக்கு தேவை. இப்படிப்பட்ட சார்லி நமக்கு தேவை. தேவ பிள்ளைகளை, ஆசீர்வாதங்களை கேட்டுக்கொண்டு நன்மைகளை பெற்றுக்கொண்டு சுகபோகமாய் வாழ்ந்து நம்ம மட்டும் பரலோகத்துக்கு போனா போதும், அப்படி இருக்கிற நாட்கள் அல்ல இது. தலைமுறைகளை எழுப்ப வேண்டும், இளம் வாலிபர்களை கர்த்தருக்காக திருப்ப வேண்டும். என பாவம் நிறைந்த உலகமா இது மாறிக்கொண்டிருக்கிறது. வாலிபர்கள் தங்களுடைய மனம் போன போக்கில் போய் கொண்டிருக்கிறார்கள். திருச்சபையில் இருக்கிற வாலிபர்களும் உபதேசத்தை மறந்த நிலையில் இருக்கிறார்கள். சத்தியத்தை அறியாமலே வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவருக்காக வைராக்கியமா இருப்பதை பெரிதுபடுத்தாத ஒரு தலைமுறை எழும்பிக் கொண்டிருக்கிறது. இந்த தலைமுறைகளுக்கு சத்தியத்தை போதிக்கிற ஒரு நபராய் கர்த்தர் உங்களை மாற்ற விரும்புகிறார். இந்த ஸ்தேவானை போல எதிர்த்து நிற்கக்கூடாத ஒரு விசுவாசத்துல பரிசுத்த ஆவியின் வல்லமையில நிறைந்து பதில் கொடுப்பவர்களாய் கர்த்தர் உங்களை உருவாக்க விரும்புகிறார். எத்தனை பேர் நீங்க இந்த சத்தியத்தை போதிக்க எழும்ப போறீங்க? இன்றைக்கு உங்களோடு கூட பழகுகிற இளம் தலைமுறைகளுக்கு இதுதான் சரி,
வேதத்தின்படி இதுதான் சரி, வேதத்தின்படி இது தவறு என்று எடுத்துரைப்பதற்கு எத்தனை பேர் துணிச்சல் உள்ளவர்களாய், எத்தனை பேர் தைரியம் உள்ளவர்களாய் எழும்புவதற்கு ஆயத்தமாக இருக்கிறீர்கள்? உங்களை போல கர்த்தர் வாலிபர்களை சந்திக்க விரும்புகிறார். உங்களை போல அநேக தலைமுறைகள் கர்த்தருக்கு வைராக்கியமாய் எழும்ப வேண்டும் என்று கர்த்தர் வாஞ்சிக்கிறார். அதற்கு உங்களை ஆண்டவர் பயன்படுத்த அர்ப்பணிப்பீர்களா? எப்படி ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிறைந்திருந்தது போல, அந்த அப்போஸ்தலருடைய உபதேசத்துல வைராக்கியமா இருந்தது போல, இன்னைக்கு இந்த பெந்தெகோஸ்தே உபதேசத்துல வைராக்கியமா இருக்கிற தலைமுறையாய் நாம் எழும்புவோம். சத்தியத்தை சத்தியமாய் போதிப்பதற்கு ஆயத்தப்படுவோம். கர்த்தர் நம்மையும் பயன்படுத்துவாராக. பரலோக தேவனே, இன்றைக்கும் சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமுமாய் இருக்கிற நபர்களை எழுப்புவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.